உள்ளார முதல்ல பாக்குறப்ப ரஜினி சார் எப்படி இருந்தாரு? ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி ஆடியோ லான்ச் போறதே. ஆனா அன்எக்ஸ்பெக்டட்லி சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லைக் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும், அந்த மூவிக்கான இதுவா இருக்கும், எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. சோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. பாத்துட்டு வந்துட்டீங்க. படம் எவ்வளவு கூட எதிர்பார்க்கறீங்க? இந்த படம் எப்படி வரும்? எப்படி வரும்னா கண்டிப்பா சூப்பரா வரும். ஏன்னா வந்து பெரிய பெரிய பிக் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. லைக் அமிதாப் பச்சன், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் அனிருத் மியூசிக், பிளஸ் வந்து ஞானவேல் ராஜா, அது மட்டும் இல்லாம லைக்கா ப்ரொடக்ஷன் வேற. ஸோ கண்டிப்பா இது ஒரு அமிதாப் பச்சன் சார்ல பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. என்ன பேசினாரு? அவர் வந்து லைக் அவரால் ஆடியோ லான்ச் லைக் டைரக்டா வர முடியல, ஆனா அவர் வீடியோ மூலமா வந்தாரு. சோ அவரோட மெசேஜ் அவர் வந்து கன்வே பண்ணாரு. அனிருத் ப்ரோ வந்து ஆஸ் யூசுவல் அவர் வந்து தலைவர் ஃபேன் அவரு. சோ சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிக்கெட் காட்டுங்க அப்படியே. டிக்கெட் இருந்து உங்களுக்கு உள்ளார அனுப்பலையா? எவ்வளவு வருத்தமா இருக்குது உங்களுக்கு? வருத்தமா தான் இருக்கு. நாங்க வந்து ஒரு 6:30 மணில இருந்து இங்கதான் நிக்கிறோம். சரி, 6:30 மணில இருந்து நிக்கிறோம். 5 மணிக்கு வந்தாதான் உள்ள போக முடியும்லாம் சொல்றாங்க. டிக்கெட் வச்சு விஐபி பாஸ் வச்சுட்டு என்னால போக. விஐபி பாஸ் காட்டுங்க, நல்லா காட்டுங்க. விஐபி பாஸ் உள்ளார அனுப்பலங்கிறது ரொம்ப இதா இருக்குது. ஆமா, இந்த பக்கம் கூட அனுப்பலையா? அங்க போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். நிறைய கதவெல்லாம் கேட்லாம் தட்டுவோம். செக்யூரிட்டி வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. அப்படியே சேர்ல உட்காந்துட்டு போன் பாத்துட்டு உட்காந்துருக்காங்க. நாங்க கூப்பிடுறோம், பெரிய பெரிய ஆள்லாம் வந்து கூப்பிடுறாங்க, போலீஸ் அவங்களாம் கூட கூப்பிட்டாங்க. ஆனா வந்து அவங்க திருப்பி இருக்கா இல்ல இருக்கு இல்ல அது எதுவுமே சொல்ல, உள்ள விடுவோம் விட மாட்டோம் எதுவுமே சொல்லல. அவங்க அப்படியே நிக்க வச்சுட்டே இருந்தாங்க. எங்க இருந்து டிக்கெட் கிடைச்சது உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மூலமா கேட்டு. அவர் என்ன பண்றாரு? அவரும் படிச்சுட்டு தானே. டிக்கெட் வந்து மேக்ஸிமம் விஐபி டிக்கெட் கொடுக்கறதுனா ஸ்லீப்பர்ல இருந்திருக்கணும், இல்ல அரசியல் சம்பந்தமா ஏதோ ஒரு இதுல இருக்கணும். அது தெரியல, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி விஐபி டிக்கெட் கிடைச்சது தெரியலையே. உங்களுக்கே தெரியல? அவருக்கு தெரியல? எனக்கு தெரியல. அவருக்கு எப்படி தெரியல? அவர் என்ன ஒர்க் பண்றாரு? ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. ஆபீஸ்ல ஏதோ ப்ரோக்ராம் எப்படிமா இருக்கு? ரஜினி சார் வேற யாரும் பேசினாரு? ரஜினி சார் பேசுறாரு, அனிருத் சார் பேசினாரு, ஞானவேல் சார் பேசினாரு, அப்புறம் கேமராமேன் பேசினாங்க, நடிகைகள் பேசினாங்க. படம் பண்ணிருக்காரு, பாத்துருக்கீங்களா? அவர் எங்க தம்பி தான் சார். எங்க தம்பி சார். இந்த படம் எப்படி பண்ணிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? பண்ணிருக்கேன், செமையா இருக்கும் சார் படம். இல்ல சார், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. அப்படிதானே? பாத்துட்டீங்கல்ல? கொஞ்சம் பாத்தீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட் தான் போய் ஷூட்டிங் எல்லாம் உள்ளார உள்ளயா? போயிருக்கோம் சார், போயிருக்கோம். உள்ளார போனீங்களா இல்ல? ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கோம், உள்ளார போய் பாத்துருக்கீங்க? ஒரு பையன் எப்படி இருந்தது? பயங்கர ரெஸ்பான்ஸ். சாங்ஸ் எல்லாம் செமையா இருக்கு, எல்லாருமே பேசினாங்க. ஞானவேல் சார் அண்ட் அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருந்தது. அதை கண்டிப்பா டிவில பார்க்கும்போது பாருங்க, வெரி ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ், யாராலுமே மறக்க முடியாது. உள்ள இருக்கிற அத்தனை பேருமே வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்தாங்க. அண்ட் ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லா ரசிகர்களுமே வந்து நல்லா கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட நான் 5 மணி நேரமா உள்ள இருக்கேன், கொஞ்சம் கூட போர் அடிக்கவே கிடையாது. பட் சப்போஸ் டு கோ, அதனால கிளம்புறேன். பட் வெரி சக்சஸ்ஃபுல் ஈவென்ட். படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர்ல ஒரு 10 நிமிஷம் அவர் யாரும் பேச முடியல. ஒன்லி விசில் சவுண்ட் மாஸ், அவ்வளவுதான். அந்த காது கிளியற அளவுக்கு சத்தம். சூப்பரா இருந்தது எல்லாமே. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் மஞ்சு வாரியர் வந்திருந்தாங்க, அபிராமி அண்ட் துஷாரா, ரோஹிணி மேடம் வந்திருந்தாங்க. அண்ட் வெரி ஹம்பிள் மஞ்சு வாரியர் ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த தமிழ்ல ரொம்ப நீடான தமிழ்ல பேசினாங்க. அண்ட் துஷாராவும் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. எல்லாருக்குமே நல்ல ஸ்டேஜ்ல வந்து பேசுறதுக்கான சான்சஸ் இருந்தது. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஞானவேல் ராஜா சார் வந்து முக்கியமா அவர் ஒரு டைரக்டரா இல்லாம ஒரு ரைட்டரா வந்து அவர் பேசினாரு. என்ன சொல்றதுன்னா, எக்ஸாக்ட்லி சேயிங் தட் ஒரு டைரக்டர்னா ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் அவர் ஒரு ரைட்டர், ஒரு தமிழ் PhD முடிச்சவர். சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இவருக்காக இந்த கதை எழுதும் போது எப்படி எழுதினார் அப்படிங்கறத வந்து ரொம்ப டீடைலிங்கா சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்ன கேரக்டர் கொடுத்துருக்க மாதிரி சொன்னாரு? அவங்க சொன்னது எப்படி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன், ஒரு மாசான சீன் தான். மறுபடியும் நம்ம வந்து ஒரு தெருக்கி விடுற மாதிரி ஒரு பாக்குறப்ப ஒரு தடவை போட்டாங்க, எல்லாரும் கேட்ட 2 தடவை போட்டாங்க. ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப ஷார்ட், ஆனா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்நேரத்துக்கு மில்லியன் வியூஸ் போயிருந்திருக்கு. ட்ரெய்லருக்காகவும் வெயிட் பண்றோம், மூவிக்காகவும். அனிருத் வந்து தலைவருக்கு டான்ஸ் எல்லாமே தலைவர் பண்ணாரு. ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருந்தது.
தலைவர் வைபே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் பேட்டி நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. லைக் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஸ்டோரி அண்ட் தலைவரோட ஸ்வாக் எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரி, ஞானவேலோட ஸ்டோரி கதை எல்லாமே ஜெய்பீம் வச்சு நல்லா இருக்காங்க. இது நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கெல்லாம் ஏந்து டான்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். சூப்பர் ட்ரெய்லர் அண்ட் சூப்பர் ப்ரோக்ராம், ரியலி என்ஜாய் இட். ரஜினி fan எவ்வளவு வருஷமா இருக்கு? ஐயோ நான் சொல்லவே முடியாது. நான் என்ன சொல்றது, ரொம்ப வருஷமா இருக்கேன். ஆல் டைம் ஃபேவரட். தலைவர் சாவுக்குலாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். Sounds எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் perform பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ என்ன சொல்றது, goosebumps தான் எல்லாருக்குமே. அவர் வரும்போது ஒரே கப்பல். அவர் ஸ்டேஜ்ல ஏறும்போது கூட அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கல, அப்படி கத்திட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். டெஃபினெட்லி அந்த எனர்ஜி லெவலே வேற. யாருமே நாங்க இன்னொரு வாட்டி போட மாட்டாங்களான்னு நாங்க சூப்பரா இருந்துச்சு. நேர்ல பாக்குறது ஆடியோ பாத்துருக்கீங்களா? பாக்குறது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப உண்மையா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாமே ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஓகே, அம்மா உண்மையா பக்கா மாசா இருக்கு. தலைவர் பக்கா மாஸ். பாந்து அடிவிட்டு பாடினாங்க, எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. செம்மையா இருந்தது. அனில் பாடுனது ரொம்ப உற்சாகமா இருந்தது. சார் பாக்கும்போது அதே ஏதோ பாக்குற மாதிரிதான் இருக்கு. படம் பார்த்தா தெரியும். நல்லா என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த முதல்ல ஜேபிஎம் டைரக்டர், ஏன்னா ப்ரீவியஸ் மூவி ரொம்ப எனக்கு பர்சனலி ஐ எம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்துதான் இந்த படம் ட்ரைலர் பார்க்க வந்தோம். வெரி நைஸ். நீங்க பாருங்க, வெரி குட். ஏன் உள்ள டிக்கெட் காட்டுங்க அப்படியே. வந்து வந்துருவானா 5 மைல் இருந்தா விஐபி டிக்கெட்டே உள்ள அனுப்பல. என்ன காரணம் என்னன்னு தெரியல. கேட்டா கிரௌட் ஓவரா இருக்கு, இந்த மாதிரி இது மேல போனா நெரிசல் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வந்தாங்க. அப்ப டிக்கெட் அச்சடிச்சிருக்க மாட்டாங்க. இவ்வளவு பேருக்கு கரெக்டா டிக்கெட் ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரியா தெரியல. திண்டிவனத்துல இருந்து வந்து வெயிட் பண்றது நம்ம இல்ல. நான் கேக்குறது என்னன்னா, இந்த ஸ்டேடியத்துக்குள்ள 30,000 பேர் 30 டிக்கெட் அலோவ் பண்ணிருப்பாங்க. கேட்ட டூப்ளிகேட் ரெடி பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் டிக்கெட் எப்படி சொன்னாங்க? டூப்ளிகேட் டிக்கெட் ரெடி பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க, எகிரி குச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா ரீசன் தெரியல. அப்படிலாம் யாரும் போகல. போலீஸ் கேட்டா அவங்க தான் சொல்றாங்க, போலீஸ் தான் சொல்றாங்க. நாங்க டிக்கெட் ஒரிஜினல் டிக்கெட் வச்சிட்டு இருக்கோம். கேட்டா உள்ள அலோட் இல்ல, கூட்டம் ஹெவியா இருக்கு அப்படின்றாங்க. உங்க மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தனிப்பட்ட ஃபீல் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எல்லாம் அடுத்த ஆடியோ லான்ச் அடுத்த ஆடியோ நான் கேட்கறது இன்னைக்கு பார்க்க முடியல, அடுத்த ஆடியோ லான்ச்ல பாத்துக்கலாம். அவ்வளவுதான். அதான் வருத்தமே, இந்த ஆடியோ லான்ச்ல பார்க்க முடியல, அடுத்த ஆடியோ லான்ச்ல பாத்துக்கலாம். அதை பத்தி கோவம் ஒண்ணும் இல்லை. அதை பத்தி கோவம் ஒண்ணும் இல்லை. அதை பத்தி கோவப்பட மாட்டோம் நாங்க.